இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு பார்க்கலாம். உப்புமா. எங்கள் வீட்டுக்காரர் உப்புமாலாம் சாப்பிட மாட்டார். குழம்பு நல்லாயிருக்கும், உப்புமா சூடாக வச்சு சாப்பிட்டுட்டு போயிட்டார். மதியானம் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸு. இந்த சாதம் உதிரியாக இருந்தால் தான் நான் செஞ்ச குழம்புக்கு நல்லாயிருக்கும். என்ன குழம்புனா கருவாட்டு குழம்பு தான். இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் மொச்சை போட்டு கருவாட்டு குழம்பு வச்சேன். இதில் இருக்கிற அந்த கத்திரிக்காய் போட்டு சாதம் பிசைச்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பிசைஞ்சி சாப்பிடுவேன். அதனால் கத்திரிக்காய் கொஞ்சம் நிறையவே போடுவேன் இந்த குழம்புக்கு. அப்புறம் அவிச்ச முட்டை. இந்த முட்டையில் கொஞ்சமாக கோடு போட்டு சுற்றி கோடாக போட்டு கீறி குழம்புல ஊற வச்சுருவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டுக்காரர் கருவாட்டு குழம்புனோடனே உப்புமா சாப்பிட்டுட்டே போயிட்டார். என் பையனுக்கு ஸ்நாக்ஸுக்கு உப்பு பிஸ்கெட்டு. இன்றைக்கி இது தான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. வாங்க சாப்பிட்லாம்.